ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், நம்ம தாத்தா வந்து காவேரி கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு. அது என்ன அப்படின்றத வீடியோஸ்க்கு வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்து அந்த சத்தியம் என்னன்னு தெரியும். நம்ம காவேரி வந்து விஜயை கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா பாட்டி ரொம்ப வந்து சிக்காக இருக்காங்க. சரி, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை பார்க்காதனால அவங்க வந்துட்டு சரியாக தூக்கம் இல்லாமல், சரியாக டேப்லெட்லாம் எடுக்காமல், டேப்லெட் எடுத்து சாப்பிடாமலாம் இருந்துட்டுருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, பாட்டிக்கு வந்து டேப்லெட்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம காவேரியும் தாத்தா வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்லைல்ல தாத்தா, 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நிறையா பேசுவோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம 2 பேருமே முன்னாடி உட்காந்து பேச முடியல. ஆமாம் காவேரி, சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். அதில் ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்துடும். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிகிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா, காவேரிக்கு அப்புறமா வந்துட்டு தாத்தா வந்து யோசிச்சுட்டு ஒரு சத்தியம் வாங்குறாரு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு காவேரி அப்படின்னு. என்ன தாத்தா, என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சத்தியம் பண்ணி கூட அப்புறம் சொல்கிறேன். ஓகே தாத்தா, நான் சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது அப்புறமா என்ன கேட்குறாருன்னா, விஜயை வந்து கூட்டிகிட்டு வந்துரு, நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துரு. அவன் இல்லாமல் வந்து வீடாகவே இல்லை. ஸோ எனக்காக இது தயவு செஞ்சு பண்ணு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. காவேரியும் சரி ஓகே தாத்தா, கூட்டிகிட்டு வந்துடுறேன். விஜய் மட்டும் வந்தால் போதுமா, நானும் வரணுமா அப்படின்னு. நான் கூட்டிகிட்டு வந்துருந்தானே சொன்னேன். வந்துரு வா அப்படின்னு சொல்லும் போதே உனக்கு புரிஞ்சிருக்குல்ல காவேரி, நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது தாத்தா, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாக்கு வந்து காவேரி வந்து ப்ராமிஸ் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க ஒரு ப்ராமிஸ், ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க சித்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட சித்தி வந்து ஓகே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நேற்று வந்து பிபி வந்து ஹையாக இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக தான் டாக்டர்கிட்டே பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்ததுனால பாட்டி வந்து சரியாயிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. அப்புறம் வந்து டேப்லெட் கொடுத்து விஜய் வந்து பாட்டி வந்து தூங்க வச்சுட்டு நான் வந்து கிளம்பலான்ற ஒரு முடிவுக்கு வராரு. பாட்டி வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. பாட்டி வந்து உடனே கேட்குறாங்க, என்னை தூங்க வச்ச வாட்டி நீ போயிருவியா விஜய்? இல்லை பாட்டி, அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி தான் பண்ண போகிறாரு. அப்புறமா வந்துட்டு பாட்டியை தூங்க வச்சுட்டு வந்து காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்தவொடனே நைட்டு உட்காந்துட்டு பழம் சாப்பிட்றாங்க. பழம் கொடுக்குறாங்க. நம்ம சாரதாமா விஜய்க்கு வேணான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம கங்கா வந்து ஃபோன் டக்குன்னு வந்து கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு பாய் இருக்காராம் கொடைக்கானலில். அவர் வந்து நம்ம வீட்டை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து எல்லாமே பேசி வச்சு தான் நீ வந்திருக்கி அப்படின்னு. உடனே காவேரிக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சு. எது வீடு விற்கிறீங்களா, யாரை கேட்டு விற்கிறீங்க, எதுக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கோட எபிசோட் முடிக்கிறாங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்குது நம்ம போயிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுறாதீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க கைஸ், ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.